வணக்கம். உங்களுடைய அடிப்படை உடலியல் குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம மனித உடலோட அந்த ஆச்சரியமான உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். ஆமா. நம்ம உடம்ப பத்தின அந்த பாரம்பரிய பார்வைகளையும் இப்போ இருக்கிற நவீன அறிவியலையும் எப்படி ஒன்னா சேர்த்து பார்க்கலாம், எப்படி நம்ம உடல் எப்படி இயங்குதுங்கிற ரகசியங்களை புரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். கண்டிப்பா. ஏன்னா மனித உடலுங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய அதிசயம் இல்லையா? சரி, வாங்க உங்க குறிப்புகள்ல என்ன இருக்குன்னு விரிவாக பேசுவோம். முதல்ல சில அடிப்படைகள் பத்தி பேசலான்னு உங்க குறிப்புகள் ஆரம்பிக்குது. உடற்கூறியல், அதாவது எனாட்டமி, அப்புறம் உடற்செயலியல், பிசியாலஜி. ஆமா. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? குறிப்புகள் சொல்ற மாதிரி அனாட்டமிங்கிறது உடம்போட பாகங்கள், அதோட அமைப்பு, வடிவம், இதெல்லாம் பத்தி. சரி. ஆனா பிசியாலஜிங்கிறது அந்த உறுப்புகள்லாம் எப்படி வேலை செய்யுது, அதோட பணி என்ன, இத பத்தி சொல்றது. இது இயக்கத்தை பத்தி. மிகச் சரியா சொல்லிங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த வார்த்தைகளோட மூலமே சுவாரஸ்யமானது. உங்க குறிப்புகள்லயும் அது இருக்கு. ஆமா. அனாட்டமிங்கிற சொல் அனாட்டமின்னு ஒரு கிரேக்கு சொல். அதுக்கு அர்த்தமே அறுத்து பார்த்தல். ஓ. ஆமா. ஆரம்ப காலத்துல உள்ள என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு இறந்த உடம்ப அறுத்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்க உதவுச்சு. சரி சரி. ஆனா பிசியாலஜிங்கிறது பிசிஸ் அப்படின்னா தன்மை, லோகாஸ்னா விளக்கம் கிரேக்கத்துல. இது தன்மையை விளக்குதல், செயல்பாடு, இயக்கம், இது எல்லாம் குறிக்குது. அப்போ நம்ம மரபு வழி மருத்துவங்கள், சித்தம், ஆயுர்வேதம், அக்யூபங்சர் மாதிரி இதெல்லாம் இந்த இயக்கத்தை, அதாவது பிசியாலஜிய மையமா வச்சுதான் உடம்ப புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுச்சுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது இல்லையா? ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். அதோட செயல்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இருக்குமா? நிச்சயமா. அதுக்கு உங்க குறிப்புகள்ல ஒரு நல்ல உதாரணமே இருக்கு பாருங்க. கிமு 600கள்ல நவீன மருத்துவத்தோட தந்தைன்னு சொல்றோம்ல, ஹிப்போக்ரட்ஸ். ஆமா ஆமா. அவரே கூட ஒரு சடலத்தை அறுத்து பார்த்துட்டு மூளைய ஒரு மாதிரி சளி மாதிரி ஒரு பொருள்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா. அது நரம்புகளோட ஒரு பெரிய சிக்கலான அமைப்புங்கிறது ரொம்ப காலம் கழிச்சுதான் உறுதியாச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? உயிர் இல்லாத உடம்போட அமைப்பை மட்டும் பார்க்கறதுக்கும் உயிருள்ள உடம்போட இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. புரியுது. நம்ம மரபு வழி மருத்துவங்கள் பெரும்பாலும் உயிருள்ள உடம்போட அந்த இயக்கத்தையும் சக்தி ஓட்டத்தையும் மையமா வச்சுதான் உடம்ப புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. சரி சரி. இப்போ இந்த உடலியலை கத்துக்கவே பல அணுகுமுறைகள் இருந்திருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. பகுதி உடலியல், இயக்க உடலியல்னு. ஆமா. ஆனா அது ஒரு முழுமையான புரிதலை கொடுக்காதுங்கிறதால இப்போ பரவலா பயன்படுத்துறது மண்டல உடலியல், அதாவது சிஸ்டமிக் பிசியாலஜி முறைதான். இதுதான் உங்க குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுது. ஆமாம். செரிமான மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம்னு உடம்ப அதோட செயல்பாட்டு மண்டலங்களா பிரிச்சு பார்க்கறது. இது புரிஞ்சுக்க கொஞ்சம் சுலபமா இருந்தாலும் இந்த மண்டலங்கள் ஒன்னோட ஒன்னு ரொம்ப பின்னி பிணைஞ்சுதான் வேலை செய்யுதுங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? மிகச்சரி. அந்த ஒருங்கிணைப்பு தான் ரொம்ப முக்கியம். உடலோட சிறப்பே அதுதான். சரி, இந்த ஒருங்கிணைப்போட அடிப்படை அழகு எதுன்னு பார்த்தா அது உயிரணு, செல். ஆமா, இப்போ அதை பத்தி பார்க்கலாம். உடம்போட மிகச்சிறிய உயிருள்ள அலகு செல். இதுதான் உங்க குறிப்புகள்ல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. சித்த மருத்துவம் இத அணுன்னு சொல்லியிருக்கு. இது சும்மா ஒரு சின்ன துகள் இல்ல. உங்க குறிப்புகள் படி இந்த அணுவுக்குள்ள 96 விதமான தொகுப்பு இயக்கங்கள், அப்புறம் 40 கோடிக்கும் மேல நுண் இயக்கங்கள் இருக்குன்னு சித்தர்கள் கணிச்சிருக்காங்க. ஆமா. யோசிச்சு பாருங்க, எந்த மைக்ரோஸ்கோப்பும் இல்லாத காலத்துல இவ்ளோ நுட்பமா எப்படி யோசிச்சாங்கன்னு பிரமிப்பா இருக்கு. உண்மையிலேயே அது பிரமிப்பான விஷயம்தான். சரி, இந்த ஒவ்வொரு செல்லோட அடிப்படை வேலை என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள், ஆனா உடம்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. அதுக்கு தேவையான சத்துக்களை உள்ள எடுத்துக்கிறது, அப்சார்ப்ஷன். அப்புறம் அதுக்கு தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறது, எலிமினேஷன். சரி. இது அந்த செல்லோட சுவர் மாதிரி இருக்கிற சவ்வு வழியா சவ்வூடு பரவல், அதாவது ஆஸ்மோசிஸ் முறையில நடக்குது. செறிவு அதிகமான இடத்துல குறைவான இடத்துக்கு பொருட்கள் போறது. செல்லுக்கு உள்ள இருக்கிற அந்த திரவத்தை செல் திரவம்னு சொல்றோம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம பசி உணர்வே இந்த செல்களோட சக்தி தேவையிலிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. அப்படியா? ஆமா. செல்கள் மூளைக்கு சிக்னல் அனுப்புது. அது நம்ம இரைப்பை, மண்ணீரல் மாதிரியான உறுப்புகளை தூண்டி நமக்கு பசியை உணர்த்துது. ஓ, செல்களோட தேவைதான் பசியா வெளிப்படுதுங்கிறது ஒரு நல்ல பார்வை. அதே மாதிரி கழிவு வெளியேற்றமும் ரொம்ப முக்கியம்னு உங்க குறிப்புகள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். 3 விதமான கழிவுகள் பத்தி சொல்லியிருக்கு. ஒன்னு சாதாரண கழிவுகள், நார்மல் வேஸ்ட், வியர்வை, சிறுநீர், மலம் வழியா வெளியேறது. சரி. ரெண்டாவது
தேக்கமுற்ற கழிவுகள் ஸ்டாக்னன்ட் வேஸ்ட் இது எப்ப உருவாகுதுன்னா நாம பசி தாகம் தூக்கம் மாதிரி இயற்கையான உடல் தேவைகளை சரியா கவனிக்காம விடும்போது வெளியே போக வேண்டிய கழிவுகள் உடம்புலயே தேங்கிடுது. இந்த தேக்கம் தான் நிறைய நோய்களுக்கு அடிப்படை காரணம்னு குறிப்புகள் சொல்லுது. 3வது வகை இரசாயன கழிவுகள். ஆமா, இந்த தேக்கமுற்ற கழிவுகள் எப்படி நோயா மாறுதுங்கிறது முக்கியம். உடல் இந்த தேங்கின கழிவுகளை வெளியேற்ற முயற்சி பண்ணும்போது நமக்கு சில தொந்தரவுகள் வரும். சளி, காய்ச்சல், பேதி இந்த மாதிரி. ஆமா, இதை தான் நாம நோயின்னு சொல்றோம். ஆனா உண்மையில இது உடம்போட ஒரு சுத்திகரிப்பு முயற்சி தான். சரி. ஆனா இந்த கழிவுகள் இன்னும் மோசமாகும்போது, இல்ல நம்ம சாப்பிடுற ரசாயன மருந்துகள் மூலமா கழிவுகளை உள்ளேயே அடக்க முயற்சி பண்ணும்போது அதுங்க இரசாயன கழிவுகளா மாற வாய்ப்பு இருக்கு. இந்த நிலைமையில செல் ஒரு ஆச்சரியமான பாதுகாப்பு வேலையை செய்யுது. உங்க குறிப்புகள்ல இது அழகா சொல்லியிருக்காங்க. என்ன அது? செல்லுக்குள்ள லைசோசோம்கள்னு சின்ன உறுப்புகள் உருவாகுது. இதுக்கு தற்கொலை பைகள்னு பேர் இருக்கு. தற்கொலை பைகளா? ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா அந்த ஆபத்தான இரசாயன கழிவுகளை சுத்தி அதுங்க ஒரு சவ்வு உருவாக்கி அதை செல் திரவத்துல கலந்து மத்த பாகங்களை பாதிக்காம முதல்ல தடுக்குது. ஓ. அப்புறம் இந்த லைசோசோம்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த நொதிகளை வச்சு அந்த கழிவுகளை தாக்கி அழிச்சிருது. இந்த வேலையில அந்த லைசோசோம்களும் தன்னையே அழிச்சுக்குது. அடே அப்பா. அதனால தான் தற்கொலை பைகள். இது என்ன காட்டுதுன்னா, ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே காப்பாத்திக்கிற ஒரு தனி உயிர் மாதிரி செயல்படுது. இது நம்மளை யோசிக்க வைக்குது. நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறை, சாப்பாடு, மன அழுத்தம் இதெல்லாம் நம்ம கோடிக்கணக்கான செல்களோட இந்த சின்ன சின்ன போராட்டங்களை எப்படி பாதிக்குது, அதோட ஆரோக்கியத்தை நம்ம எப்படி பாத்துக்கிறோம். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இவ்ளோ பெரிய விஷயங்கள் நடக்குதா? அப்போ இந்த செல்களையும் சரி மொத்த உடம்பையும் சரி இயக்குறது எது? உங்க குறிப்புகள் அடுத்து உயிர் சக்தி பத்தி பேசுது. இது கொஞ்சம் தத்துவார்த்தமா தெரியுதே. ஆமா, இது உடலியலோட கொஞ்சம் ஆழமான ஒரு பகுதி. உங்க குறிப்புகளை இது விளக்க ஒரு நல்ல உதாரணம் சொல்லுது பாருங்க. நாம ஒரு விஷயத்த கேட்கறது காதோட வேலை மட்டும் இல்ல, அது உயிரோட வேலை. எப்படி? நாம அமைதியா இருக்கும்போது எங்கேயோ கேட்கிற சின்ன சத்தம் கூட நம்ம கவனத்துக்கு வரும். ஆனா நாம தீவிரமா ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது அதே சத்தம் கேட்டா கூட நம்ம கவனிக்க மாட்டோம். ஆமா, உண்மைதான். காது செய்திய மூளைக்கு அனுப்புனாலும் நம்ம உயிர் அல்லது கவனம் எது மேல இருக்கோ அதுதான் நமக்கு உணர்த்தப்படுது. இந்த உயிர் சக்திய அக்குபங்க்சர் மாதிரி மரபு மருத்துவங்கள் 2 வகையா பிரிக்கிறத உங்க குறிப்புகள் சொல்லுது. அக உயிர் சக்தி, புற உயிர் சக்தி. அக உயிர் சக்தி, புற உயிர் சக்தி. என்ன வித்தியாசம் இதுக்கு? அக உயிர் சக்திங்கிறது ஒரு உயிரோட உள்ளார்ந்த அடிப்படையான சக்தி. அது கரு உருவாகும் போதே வர்றது. அதை நாம உருவாக்கவோ கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அது உயிரோட ஆதாரம். சரி. ஆனா புற உயிர் சக்திங்கிறது நாம இந்த உலகத்துல வாழும்போது சாப்பாடு, தண்ணி, காத்து, அப்புறம் பிரபஞ்ச சக்திகள்ல இருந்து நம்ம உடம்பு வாங்கிக்கிற ஆற்றல். ஓகே. இந்த புற உயிர் சக்தியை உடம்பு 3 முக்கிய தேவைக்காக பயன்படுத்துதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. 1 இயக்க சக்தி, ஆபரேஷனல் எனர்ஜி. நம்ம தன்னிச்சையான இயக்கங்கள், இதய துடிப்பு, சுவாசம், செரிமானம் மாதிரி. அப்புறம் இச்சை இயக்கங்கள், நடக்கிறது, பேசுறது, வேலை செய்யறது, இதுக்கெல்லாம் தேவை. 2வது செரிமான சக்தி, டைஜஸ்டிவ் எனர்ஜி. சாப்பாட்டை உடைச்சு சக்தியை பிரிக்கிறதுக்கு. 3வது பராமரிப்பு சக்தி. பராமரிப்பு சக்தியா? அதென்ன? அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியா? மிகச்சரியா சொன்னீங்க. நவீன மருத்துவம் சொல்ற இம்யூனிட்டிக்கு இது சமமானதுன்னு சொல்லலாம். இந்த பராமரிப்பு சக்தி தான் உடம்புல சேர்ற கழிவுகளை அப்பப்ப கண்டுபிடிச்சு அதை வெளியேத்தி உடம்போட சமநிலையை காப்பாத்தி ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துது. குழந்தை பிறந்த வெளி உலகத்திலிருந்து சக்தியை வாங்க ஆரம்பிச்சதும் இந்த புற உயிர் சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. குறிப்பா பராமரிப்பு சக்தி கழிவுகளை நீக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ நாம இயற்கை விதிகளை மீறும் போது, அதாவது பசிச்சாலும் சாப்பிடாம இருக்கிறது, தூக்கம் வந்தும் முழிச்சிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி செய்யும்போது கழிவுகள் தேங்குதுன்னு சொன்னீங்க. அப்போ இந்த பராமரிப்பு சக்திக்கு என்ன ஆகும்? அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. கழிவுகள் தேங்கும் போது பராமரிப்பு சக்தி அதை வெளியேற்ற 2 மடங்கு வேலை செய்யணும். சரி. மற்ற வேலைகளுக்கு இயக்கம், செரிமானம், போக வேண்டிய சக்தியும் இதுக்காக திருப்ப வேண்டியிருக்கும். இது தொடர்ந்து நடந்தா பராமரிப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும், கழிவுகளும் அதிகமாயிடும். ஓ. இதுதான் நோய்கள் உருவாக காரணம். இந்த நிலைமை நீடிச்சு பராமரிப்பு சக்தி ரொம்ப பலவீனமாயிட்டா அக உயிர் சக்திக்கு உடம்ப பராமரிக்க தேவையான சூழல் இல்லாம போயிடுது. அப்போ அக உயிர் சக்தி உடம்ப விட்டு பிரிஞ்சிடுது. ஐயோ. இதுதான் உங்க குறிப்புகள் அகால மரணம்னு சொல்லுது. திருமூலரோட அந்த வரி ஞாபகம் வருது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்ப பாத்துக்கிட்டா தான் உயிரையும் பாத்துக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு.
நம்ம வாழ்க்கை முறை நேரடியா நம்ம ஆயுள பாதிக்குதுன்னு தெரியுது. ஆரோக்கியமா வாழ்றதுங்கிறது நம்ம உயிர் சக்தியை வீணாக்காம அதை சரியா பராமரிக்கிறது தான். ஆமா. இயற்கையோட ஒத்து வாழ்ந்தா கழிவு தேக்கமும் குறையும், பராமரிப்பு சக்தியும் மிச்சமாகும். ஆமா. உடம்போட ஆயுட்காலம் முடியிற வரைக்கும் அதை பராமரிக்க தேவையான புற உயிர் சக்தி இயற்கையாவே நம்மகிட்ட இருக்கு. ஆனா நம்ம தப்பான பழக்க வழக்கங்கள் அந்த சக்தியை சீர்குழைச்சி அகால மரணத்துக்கோ இல்ல நோய் நொடியோட வாழ்றதுக்கோ வழிவகுக்குது. சரி, உயிர் சக்தி பத்தி பார்த்தோம். இப்போ உடம்போட கட்டமைப்பு பொருட்கள் பத்தி உங்க குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சித்த மருத்துவம் உடம்ப 7 தாதுக்களால ஆனதுன்னு பாக்குது. ஆமா. இது நாம சாப்பிடுற சாப்பாடு எப்படி படிப்படியா உடம்போட வெவ்வேறு திசுக்களா மாறுதுன்னு சொல்ற ஒரு படிநிலை அமைப்பு மாதிரி இல்லையா? ஆமா. இன்னும் ஒரு அருமையான கான்செப்ட். நவீன அறிவியல் உடம்ப செல்கள், திசுக்கள், உறுப்புகள்னு பாக்குது. சித்த மருத்துவம் அது 7 அடிப்படை தாதுக்களோட படிநிலை மாற்றமா பாக்குது. உங்க குறிப்புகள்ல இருக்கிற வருஷப்படி சொல்லணும்னா? சொல்லுங்க. 1. இரசம். இது சாப்பாட்டோட சாரம், பிளாஸ்மா மாதிரி. முதல் நிலை. 2. செந்நீர். இரசத்திலிருந்து இரத்தம். 3. ஊன். இரத்தத்திலிருந்து தசை. சரி. 4. கொழுப்பு. தசையோட சாரத்திலிருந்து கொழுப்பு. 5. எண்பு. கொழுப்போட சாரத்திலிருந்து எலும்பு. 6. மூளை அல்லது மச்சை, மஜ்ஜா. எலும்போட சாரத்திலிருந்து எலும்பு மச்சை இல்ல நரம்பு திசு. உங்க குறிப்புகள் மூளைன்னு சொல்றது பெரும்பாலும் மச்சையும் நரம்பு திசுக்களையும் குறிக்கலாம். ஓகே. கடைசியா 7. சுக்கிலம் அல்லது சுரோனிதம், சுக்ர ஆர்த்தவா. மச்சையோட சாரத்திலிருந்து இனப்பெருக்க தாதுக்கள் உருவாகுது. இந்த வரிசை முறைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு? ஒன்னிலிருந்து இன்னொன்னு உருவாகிறதால ஒரு தாதுல ஏதாவது குறைபாடு வந்தா மத்ததையும் பாதிக்குமா? நிச்சயமா. இது ஒரு சங்கிலி மாதிரி. சாப்பாட்டோட சாரம், அதாவது இரசம் சரியா உருவாகலன்னா அது இரத்தத்தோட தரத்தை பாதிக்கும். இரத்தம் சரியில்லைன்னா தசைகள் வலுவிழக்கும். இப்படி ஒன்னோட குறைபாடு அடுத்தடுத்து வர்ற தாதுக்களோட உருவாக்கத்தையும் அதோட தரத்தையும் பாதிக்கும். புரியுது. இது ஊட்டச்சத்து, உடல் கட்டமைப்பு இத பத்தின ஒரு முழுமையான ஒன்னோட ஒன்னு சார்ந்த பார்வை. ஒரு தாதுவோட ஆரோக்கியம் இன்னொன்ன சார்ந்து இருக்கு. இதுவும் உடலோட ஒருங்கிணைந்த செயல்பாட்டு புரிஞ்சுக்க இன்னொரு கோணத்தை கொடுக்குது. சரி, இப்போ உங்க குறிப்புகள் ஃபாலோ பண்ற மண்டல உடலியல் பார்வைக்கு வருவோம். நிறைய மண்டலங்கள் பத்தி சொன்னாலும் நேரம் கருதி நாம செரிமான மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம் இத மட்டும் உதாரணமா பார்க்கலாம். சரி. செரிமான மண்டலம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா நவீன அறிவியல் வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் இருக்கிற உறுப்புகளை உணவு குழாய், இரைப்பு, குடல் சொல்லுது. ஆனா உங்க குறிப்புகள்ல இருக்கிற மரபு வழி பார்வை, குறிப்பா அக்குபங்க்சர், இதை இன்னும் விரிவா பாக்குது இல்லையா? ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வேறுபாடு. நவீன அறிவியல் செரிமானத்தை ஒரு குழாய் வழியா நடக்கிற வேதியியல், இயற்பியல் நிகழ்வா பாக்குது. ஆனா அக்குபங்க்சர் மாதிரி மரபு மருத்துவங்கள் மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம், இதயம் மாதிரி மத்த உறுப்புகளுக்கும் செரிமானத்துல முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லுது. அப்படியா? ஆமா. உங்க குறிப்புகள்ல ஒரு பழைய சீன மருத்துவ நூலான நெய்ஜிங்ல வர்ற ஒரு உரையாடலை கூட சொல்லியிருக்காங்க. அதன்படி இருமலுங்கிறது நுரையீரலோட வேலைதான். ஆனா அது சரியா நடக்கணும்னா கல்லீரல் தசைகளை இருக்க, சிறுநீரகம் சளிய நீர்க்கச் செய்ய, மண்ணீரல் சுவாசிக்க இடம் கொடுக்க, இதயம் தேவையான வெப்பம் கொடுக்கன்னு பல உறுப்புகள் சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ செரிமானத்திலையும் இதே மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கா? மண்ணீரல், நுரையீரல் இதெல்லாம் எப்படி செரிமானத்துக்கு உதவுது? அக்குபங்க்சர் பார்வையின்படி மண்ணீரல், ஸ்ப்ளீன், நாம சாப்பாட்ட வாயில வச்ச உடனேயே அது செரிச்சு ரத்தத்துல கலக்கிறதுக்கு முன்னாடியே அதுல இருக்கிற சக்திய, எனர்ஜி, கீ பிரிச்செடுத்து உடம்புக்கு உடனடியா கொடுக்குதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. ஓ. அதனாலதான் ரொம்ப நேரம் பட்டினியா இருந்துட்டு சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. சாப்பாட்டை மெல்லும் போதே கண்கள் பிரகாசமாகறதையும் காதுகள் கூர்மையாகிறதையும் உணர முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது சாப்பாடு செரிச்சு ரத்தத்துல சத்து கலக்க 2.5 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் ஆகும்னு சொல்ற நவீன அறிவியல் பார்வைக்கு ஒரு கூடுதல் விஷயத்த சொல்லுது. ரொம்ப வியப்பா இருக்கு. சரி, மத்த உறுப்புகள் நுரையீரல், சிறுநீரகம் மாதிரி? அதே மாதிரி நுரையீரல் வாசனையை உணர்வது மூலமா உமிழ்நீர் சுரக்க உதவுது. அது செரிமானத்தோட முதல் படி. சிறுநீரகம் உடம்புல நீர்ச்சத்தை சமன்படுத்தி தேவையில்லாத நீரை பிரிச்சு பசிய பூண்டவும் உதவுது. சரி. இதையும் உடம்புக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கறதோட செரிமானத்துல கிடைக்கிற சத்துக்களை ரத்தம் வழியா எல்லா செல்களுக்கும் கொண்டு போக உதவுது.
ஆக செரிமானம்ங்கிறது ஒரு தனி மண்டலத்தோட வேலை மட்டும் இல்ல, அது பல உறுப்புகள், ஏன் பஞ்சபூதங்களோட ஒரு கூட்டு இயக்கம்னு மரபு வழி பார்வை சொல்லுது. இது உறுப்புகளோட ஒருங்கிணைப்புக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இதே மாதிரி ரத்த ஓட்ட மண்டலத்தை சுருக்கமா பார்த்தா அதோட முக்கியத்துவத்தை உங்க குறிப்புகள் எப்படி சொல்லுது? ரத்த ஓட்ட மண்டலத்தோட மையம் இதயம். ரத்தங்கிறது சும்மா ஒரு திரவ போக்குவரத்து சாதனம் மட்டும் இல்ல, அது செய்யற வேலைகள் ரொம்ப ஆச்சரியமானது. செல்களுக்கு தேவையான சாப்பாட்டையும் ஆக்சிஜனையும் கொண்டு போறது, செல்கள் கிட்ட இருந்து கழிவுப் பொருளான கரியமில வாயுவை வாங்கிட்டு வர்றது, இது அடிப்படை. சரி. அதையும் தாண்டி நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கிற ஹார்மோன்களை சுமந்துட்டு போய் உடம்போட வெவ்வேறு பாகங்களுக்கு நடுவுல செய்திகளை பரிமாறுது, உடல் வெப்பநிலையை சீரா வச்சுக்க உதவுது, வெள்ளை ரத்த அணுக்கள் மூலமா நோய்க்கிருமிகள் கிட்ட இருந்து உடம்ப காப்பாத்துது. இரத்த முறைதல் பத்தியும் உங்க குறிப்புகள்ல இருக்கு. அதுவும் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தானே? ஆமா, அது ஒரு அற்புதமான தானா நடக்கிற பாதுகாப்பு அமைப்பு. உடம்புல எங்கேயாவது காயம் பட்டு ரத்தம் வந்தா உடனடியா ரத்தத்துல இருக்கிற ரத்த தட்டுகள் அப்புறம் பிளாஸ்மால இருக்கிற சில புரதங்கள் புரோத்ராம்பின் ஃபைப்ரினோஜன் மாதிரி ஒன்னா சேர்ந்து ஃபைப்ரின்னு ஒரு வலை மாதிரி அமைப்பை உருவாக்குது. ஓ. இந்த வலைகாயத்து மேல படிஞ்சு மேலும் ரத்தம் வெளியே போகாம தடுத்துடும். இதுவும் கூட ரத்தம், புரதங்கள், தட்டுகள்னு பல விஷயங்கள் ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யற ஒரு சிக்கலான நிகழ்வு. இதுவும் உடலோட ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கு இன்னொரு சான்று. ஆக உங்க குறிப்புகள் வழியா நாம செஞ்ச இந்த ஆய்வு பயணம் மூலமா என்ன தெரியுதுன்னா, மனித உடல்ங்கிறது சும்மா தனித்தனி பாகங்களை கொண்ட ஒரு மெஷின் இல்ல. ஆமா. அது ஒரு மிகச் சிக்கலான, ஆற்றல் வாய்ந்த, ஒருங்கிணைந்த அமைப்பு. அதோட முழுமையை உணர மரபு வழி மருத்துவங்களோட இயக்கவியல் பார்வையும், நவீன அறிவியலோட கட்டமைப்பு மற்றும் வேதியியல் சார்ந்த நுட்பமான பார்வையும் ஒன்னா தேவைப்படுது. சரிதான். உடம்போட அடிப்படை அழகான செல்களும், அதோட செயல்பாடுகளும், அதுக்கு தேவையான ஆற்றலும், அதனால வர்ற கழிவுகளும், அதை நீக்கிற வழிமுறைகளும் தான் உடலோட ஆரோக்கியத்தோட அடித்தளம். ஆரோக்கியமா வாழ்றதுக்கு உடம்போட தேவைகளை மதிச்சு இயற்கையோட சேர்ந்து வாழ்றதோட முக்கியத்துவத்தை இது திரும்ப திரும்ப சொல்லுது. இந்த ஆழமான புரிதலுக்கான பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த அடிப்படை உடலியல் குறிப்புகள் நம்ம உடம்ப பத்தி நமக்கு தெரிஞ்சுதான் நினைக்கிற விஷயங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆச்சரியமான உண்மைகளையும் நம்ம பழங்கால ஞானத்தோட ஆழத்தையும் நல்ல வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. நன்றி. நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நம்மளோட ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு நொடியும் நடக்கிற இந்த உயிர் வாழ்வதற்கான போராட்டங்கள், ஒத்துழைப்புகள், கழிவு நீக்க முயற்சிகள், தற்காப்பு போர்கள், இதோட கூட்டு விளைவு தான் நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியம். அப்போ ஒரு செல்லோட ஆரோக்கியம்ங்கிறது உண்மையிலே முழு உடலோட ஆரோக்கியம்னு சொல்லலாமா? கண்டிப்பா. இத மனசுல வச்சு உங்ககிட்ட இருக்கிற இந்த மூலக்குறிப்புகளை நீங்க மேலும் ஆராய்ந்து பாருங்க. மீண்டும் வேறொரு கலந்துரையாடலில் சந்திப்போம்.